மறுபடியுமாக மற்றுமொரு ஓய்வு நாளிலே இக்காணொலியூடாக இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் புனித பவுல் தமிழ் திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இவ்வாராதனையானது ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமானதாக அமைவதாக. இந்நாளுக்குரிய தொனிப்பொருள் இயேசுவின் பிறப்பு மரியாவிற்கு முன்னறிவிக்கப்படல். இயேசுவின் பிறப்பு மரியாவிற்கு முன்னறிவிக்கப்படல். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் என்றார்.
ஆயத்தப்படுத்துவதற்கான வேண்டல். எங்கள் மனதின் விருப்பம், இரகசியம், எண்ணம் அனைத்தையும் அறிந்த கடவுளே, உமது தூய ஆவியால் எங்கள் உள்ளங்களின் சிந்தனைகளை தூய்மைப்படுத்தும். உம்மை முற்றாய் அன்பு செய்யவும், உமது புனித நாமத்தை பக்தியோடு வணங்கவும் நமது ஆண்டவர் கிறிஸ்து மூலம் உமக்கு அருள் செய்யும். ஆமேன். உண்மையான கட்டளைக்கு செவிமடுப்போம். நமது ஆண்டவர் இயேசு கூறினார், உன் முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாக என்பது இதற்கிணையான இரண்டாவது கட்டளை. இதைவிட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். இந்த கட்டளைகளை எல்லாம் எமது இதயத்தில் எழுதியருளும். எமது பாவங்களிலிருந்து எம்மை மீட்கவும், எமக்காக விண்ணிலே பரிந்துரைக்கவும், எமக்கு நித்திய வாழ்வு தரவும் கடவுள் இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்து தமது ஒரே பேரான மைந்தன் இயேசு கிறிஸ்துவை எமக்காக தந்தருளினார். எனவே நொறுங்கிய நெஞ்சோடும் கடவுளின் மாறா பெற்றோடும் நாம் எமது பாவங்களை அறிக்கை செய்வோம். தயாளமும் மகா இரக்கமும் உள்ள கடவுளே, உமக்கெதிராயும் ஒருவருக்கொருவர் விரோதமாகவும் சொல்லாலும் செயலாலும் சிந்தையாலும் பாவம் செய்தோம் என்பதை உம்மிடத்தும் எங்கள் சகோதர சகோதரிகளிடத்தும் நாம் அறிக்கை செய்கின்றோம். அது மட்டுமல்ல, உமது படைப்பிற்கு எதிராகவும் நாம் பாவம் செய்தோம். அறியாமையாலும் பலவீனத்தாலும் வலிந்து உமக்கு கீழ்ப்படியாமலும் நாம் செய்த எங்கள் பாவங்களை மன்னியும். அவற்றிற்காய் நாம் உண்மையாய் மனம் வருந்துகின்றோம். கடந்து போன யாவையும் தயவாய் மன்னியும். நமது மீட்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எமக்கு புது வாழ்வு அருளும். ஆமேன். நாம் ஒருவரை ஒருவர் பார்த்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளபடி மன்னிப்பிற்கான உறுதிமொழியை பகிர்ந்து கொள்வோம். அருள்மிக்க ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் மன்னிப்பாராக. அருள்மிக்க ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் மன்னிப்பாராக. ஆமென். சுருக்க ஜெபம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நீர் கன்னி மரியாவை உமது பேரருளின் கருவியாக தெரிந்தெடுத்து அவரை போற்றுதலுக்குரியவராக்கினீர். அவர் உமக்கு கீழ்ப்படிந்து இவ்வுலகில் எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தாயாகினார். தமது சித்தத்திற்கு மேலாக உமது சித்தத்திற்கு அடிபணிந்த மரியாவின் பணிவை எமக்கு தந்து எம்மையும் உமது பேரருளின் கருவிகளாக்கும். உமது பேரன்பில் எப்போதும் நிலைத்து நிற்க எமக்கு உதவி செய்ய வேண்டுமென்று எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். தர்ஹேக்கால 4வது ஜெபம். அருள் நிறைந்த எங்கள் கடவுளே, எங்கள் மீட்பரே, உமது மைந்தனான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு எங்களது உள்ளங்களை ஆயத்தப்படுத்த எமக்கு அருள் புரியும். அந்த வருகையின் எதிர்பார்ப்பில் எமது உள்ளங்கள் புனிதமாக்கப்பட்டு எமது வாழ்நாள் எல்லாம் உமக்கு உண்மையாக சேவை செய்ய எமக்கு உதவி செய்யும். எங்களது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய முதலாவது வேத பாடம் ஏசாயா 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 தொடக்கம் 14 வரை. பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஓர் அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள்,
நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இது ஆண்டவரின் திருவார்த்தை. கடவுளுக்கே நன்றி. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் ரோமருக்கு எழுதின நிருபங்கள் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 தொடக்கம் 27 வரை. ஆதி முதலா அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற இரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை சிறப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இது கடவுளின் திருவார்த்தை. கடவுளுக்கே நன்றி. லூக்கா எழுதிய நற்செய்தி நூலிலுள்ள நற்செய்தியை கேளுங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 26 வசனங்கள் தொடக்கம் 45 வசனங்கள் வரை. 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு
தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனைக் கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதரை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷரை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக் கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்தில் இருந்து போய்விட்டான். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டிற்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்தலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றிலுள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். இது ஆண்டவரின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கே புகழ்ச்சியுண்டாவதாக. ஜெபம் பண்ணுவோம். எங்களுடைய நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான திறந்த இருதயத்தையும், இன்னும் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சரியான மனநிலையையும் நீர் சாமி உம்முடைய கிருபையில் நமக்கு தர வேண்டும் என்று உம்முடைய வல்லமுள்ள நாமத்தில் ஜெபம் கேட்கின்றோம் நல்ல தகப்பனே, ஆமீன். ஆவிக்குரிய சபை என்று சொல்லுகின்றவர்களுக்கும் புரட்டஸ்தாந்து சபையை சேர்ந்த எங்களில் பலருக்கும் மரியா, மரியாள் என்கின்ற சொற்கள் ஒவ்வாமை சொற்களாக இருக்கின்றன. ஆண்டவரை மட்டுமே வழிபட வேண்டும், மரியாள் உட்பட வேறு யாரையும் நாங்கள் வணங்கக்கூடாது என்கின்ற நிலைப்பாடு மிகவும் நல்லது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், எங்களுடைய துணியிலே அல்லது எங்களுடைய உடைகளிலே ஒரு கரை ஏற்படுகின்ற பொழுது அந்த கரையை நீக்க வழி கேட்டு துணியையே கிழித்து போடுகின்ற அளவிற்கு நிலைமை மாறுகின்றதோ என்பது என்னுடைய ஒரு சந்தேகமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், மரியாள் பட்ட வேதனைகள், மரியாள் செய்த தியாகங்கள், மரியாளுடைய அர்ப்பணிப்பு ஆகிய அனைத்தையுமே இந்த நிலைப்பாட்டின் மூலமாக நாங்கள் தகர்த்தெறிந்து விடுகின்றோம். இன்றைய ஆராதனையின் தலைப்பு இயேசுவின் பிறப்பு மரியாவிற்கு முன்னறிவிக்கப்படல். அப்போ திருவருகை காலத்தின் கடைசி ஞாயிறாகிய இன்று மரியாவை குறித்து சிந்திக்குமாறு திருச்சபை எங்களை ஏவுகின்றது. அதனை நினைவில் கொண்டவர்களாக, கிறிஸ்துவை
கருவில் சுமந்த மரியாளை நினைத்து இன்றைய நாளிலே 3 தலையங்கங்களின் கீழ் சிந்திப்பதன் மூலமாக ஆண்டவர் இன்று எங்களுக்கு என்ன கூறுகின்றார் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக ஆண்டவருடைய வாக்கு. இன்று வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு வாசகத்திலே ஒரு சம்பவம் கூறப்பட்டிருக்கின்றது. இயேசு பிறப்பதற்கு அநேக நூற்றாண்டுகளுக்கு முன்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றது. பிரிந்து போன இஸ்ரவேல் ராஜ்யத்தின் தென் பகுதி ராஜ்யத்தில் அரசனாக இருந்த ஆகாசுவினுடைய நாட்களிலே இந்த சம்பவம் நடைபெற்றது. இந்த ஆகாசு தன்னுடைய 20வது வயதிலே அரசாட்சியை பொறுப்படுத்தி கொண்டவன். தன்னுடைய பிள்ளைகளையே பலியிட்ட ஒருவனாக, மிக மிக மோசமான ஒரு அரசனாக இந்த ஆகாசு ராஜா அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றான். வேதத்திலே நாங்கள் காணலாம். அப்போ இவனுடைய நாட்களிலே அந்த தென் ராஜ்யமானது எதிரிகளினால் சூழப்பட்டு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருந்தது. அப்போ இந்த வேளையிலே இந்த ஆகாசுவிடம் ஏசாயா தீர்க்கன் வருகின்றான். இப்போ இந்த ஆகாசுவை பற்றி இன்னும் ஒரு விஷயத்தையும் நாங்கள் சொல்ல வேண்டும். மிக முக்கியமான விஷயம் ஒன்று. ஆகாசு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷன். மாறாக வீட்டு தெய்வங்களையும் விக்கிரக வழிபாட்டிலும் நம்பிக்கை கொண்ட இந்த மனுஷனிடத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி வந்து இந்த ஆபத்தான வேளையிலே ஆகாசுவிடம் சொல்லுகின்றான், நீர் இப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும், அப்பொழுது ஆண்டவர் உமக்கு செவிசாய்ப்பார் என்கின்ற கருத்துப்பட ஏசாயா ஆகாச அரசனை நோக்கி நீர் கடவுளிடம் ஒரு அடையாளத்தை கேளும் என்பதாக கூறுகின்றார். ஆனால் ஆகாசு அந்த வேளையிலும் கூட இல்லை, நான் அவ்வாறு செய்ய மாட்டேன், அல்லது இன்னும் வேறு வார்த்தைகளில் சொல்வதானால் நான் வீட்டு தெய்வங்களிலேயே நான் நம்பிக்கை வைப்பேன் என்பதாக ஆகாசு ஏசாயாவிற்கு மறுமொழி கூறுகின்றார். அப்போ அந்த வேளையில் ஏசாயா ஆகாச அரசனை பார்த்து, நீர் கேட்காவிட்டாலும் ஆண்டவர் தாமே உமக்கு ஒரு அடையாளத்தை தருவார். கருவுற்ற கன்னியாகிய ஒரு இளம்பெண் இம்மானுவேல் என்கின்ற ஆண்மகவை பெற்றெடுப்பாள் என்கின்ற அடையாளத்தை ஏசாயா அங்கே ஆகாசிற்கு உரைக்கின்றார். ஆனால் இது நிறைவேறவில்லை. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அநேக நூற்றாண்டுகள் சென்றதாக நாங்கள் தொடர்ந்து வரப்போன்ற பகுதியிலே நாங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த முதலாவது பகுதிக்கூடாக நாங்கள் இதனை கற்றுக்கொள்கின்றோம். இன்றைக்கும் எங்களை சூழ கொரோனா போன்ற மரண அச்சுறுத்தல்கள் நிரம்பி இருக்கின்றன. பொருளாதார பிரச்சனைகள் போன்ற அபாய அறிவிப்புகளும் எங்களை சூழவும் நெருக்கி வருகின்றன என்பது தவிர்க்கப்பட முடியாத உண்மை. அப்போ இத்தகைய பெரிய அச்சுறுத்தல்கள் எங்களை சூழ்ந்து இருக்கின்ற பொழுது நாங்கள் கடவுளிடம் திரும்பாமல் எங்களுடைய வைராக்கியத்தில் எங்களில் மட்டுமே நாங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா என்பது நாங்கள் சிந்திக்க வேண்டிய முதலாவது விடயமாக இருக்கின்றது. இரண்டாவதாக ஊராரின் பழிப்பு. இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் கவனமாக அவதானித்திருப்போம் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். இது பழக்கப்பட்ட திரும்பவும் வாசிக்கப்படுகின்ற ஒரு பகுதியாக இருந்தாலும் இன்று நாங்கள் அதனை புதியதொரு கோணத்தில் நாங்கள் சிந்திப்போம். நான் என்னுடைய முதலாவது பகுதியிலே சொன்னது போல அநேக நூற்றாண்டுகளாக இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் காலாதி காலமாக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எங்கே அந்த இளம் பெண், அவளுடைய வயிற்றிலே உதிக்கின்ற அந்த மகவு எங்கே என்று சொல்லி அவர்கள் காலாதி காலமாக தேடிக்கொண்டிருந்தார்கள். அப்போ இஸ்ரவேலிலே இருக்கிற ஒவ்வொரு இளம் பெண்ணும் தன்னுடைய வயிற்றிலே இந்த இம்மானுவேல் வந்துதிப்பாரோ என்கின்ற எதிர்பார்ப்போடு கூட
காத்திருந்திருப்பாள் என்பது உண்மையாக இருக்கின்றது. அப்போ இந்த பின்னணியிலே தான் மரியாளினிடத்தில் காபிரியேல் என்கின்ற தூதன் வருகின்றார். அப்போ காபிரியேலுக்கும் மரியாளுக்கும் இடையில் நடந்த சம்பாஷணையை இன்று கேட்ட நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் கேட்டோம். அப்போ நேரத்தை கருத்தில் கொண்டு நான் அந்த சம்பாஷணைக்குள் நான் செல்லவில்லை. ஆகிலும் அந்த சம்பாஷணையின் முடிவிலே மரியாள் கர்ப்பவதி ஆகின்றாள். இப்பொழுதுதான் சில பிரச்சனைகள் மரியாளுக்கு தெரிய வந்திருக்கும். இப்போ நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், உங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற ஒரு இளம் பெண் உங்களிடத்தில் வந்து, அல்லது உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற பெண் உங்களிடத்தில் வந்து, இதோ பாருங்கள், கடவுள் என்னிடத்தில் வந்தார், நான் இப்பொழுது கர்ப்பவதியாக இருக்கின்றேன், என்னுடைய வயிற்றிலே தான் இம்மானுவேல் வந்துதிக்க போகின்றார் என்று சொன்னால் அது எவ்வளவு தூரம் வேடிக்கையான ஒன்றாக இருந்திருக்கும். முதலாவதாக அந்த பெண் பித்து பிடித்தவள் என்கின்ற பட்டத்தை நாங்கள் நிச்சயம் வழங்குவோம். இவளுக்கு மனநோய், இவளுடைய மூளை சரியில்லை என்பதாக சொல்லி அவளை எப்படியும் ஒதுக்கி ஓரிடத்தில் வைக்க நாங்கள் தீர்மானித்திருந்திருப்போம். இப்போ கோட்பாடுகள், தத்துவங்கள் ஆகிய அனைத்துமே நன்மையாக இருக்கின்றன. ஆனால் அது தனக்கென்று வருகின்ற பொழுது அங்கே சில பிரச்சனைகள் உருவாகின்றன. இப்போ தமிழிலே சொல்லுவார்கள், ஊருக்குத்தான் உபதேசம் உனக்கல்லடியன் கண்ணே என்று சொல்லி அநேகமாக மரியாளுக்கம் சொல்லப்பட்டிருக்கலாம். அப்போ கடவுளுடைய வார்த்தைக்கு தன்னை முற்றுமுழுதாக அர்ப்பணித்த இந்த மரியாளுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு ஆறுதல் காபிரியேல் தூதன் அவரிடம் சொன்ன ஒரு வார்த்தை. அப்போ காபிரியேல் மரியாளுடைய அந்த சம்பாஷணையிலேயே காபிரியேல் மரியாளுக்கு, இதோ பார், முதிர் வயதிலே கற்பம் தரிக்க இயலாது என்று சொல்லப்பட்ட எலிசபேத்திற்கு இது 3வது மாதம் என்று சொல்லி மரியாளுக்கு காபிரியேல் தூதன் சொல்லுகின்றார். அப்போ அதுதான் மரியாளுக்கு இருந்த ஒரே ஒரு ஆறுதலான வார்த்தை. அப்போ மரியாள் என்ன செய்கின்றாள், இந்த எலிசபேத்தை சென்று சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவள் தீர்மானிக்கின்றாள். இப்போ மரியாள் இருந்த இடத்திற்கும் எலிசபெத் இருந்த இடத்திற்கும் இடையிலான தூரம் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர். அப்போ இந்த 100 கிலோமீட்டரையும் கடந்து சென்று எலிசபெத்தை சந்திக்க வேண்டிய அளவிற்கு மரியாளுடைய இதயம் வேதனைப்பட்டது என்பதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த இன்றைய நற்செய்தி வாசகம் கடைசியாக 3 மாதங்கள் அங்கே தங்கியிருந்ததாக அங்கே கூறப்பட்டது. அதாவது ஒரு வேளை எலிசபெத்து யோவானை பெற்றெடுக்க மட்டும் மரியா அங்கே இருந்திருக்கலாம், எங்களுக்கு அது தெரியாது. எங்களில் பலர் இந்திய தொலைக்காட்சி நாடகங்களையும் இந்திய திரைப்படங்களையும் பார்க்கின்றவர்களாக இருக்கின்றோம். அதிலே நாங்கள் நெடுகவும் பார்க்கின்ற ஒரு விடயம், கணவனுடைய வீட்டில் இருந்து சில பேர் வந்திருந்தால் அது மனைவிக்கு பிடிக்காது. அப்போ மனைவி என்ன செய்வாள், அங்கே அறையினுள் சென்று கணவனை அழைத்து கணவனை நோக்கி உரத்த சத்தத்தில் கதைப்பதை நாங்கள் இந்த தொடர்களிலே நாங்கள் கண்டிருக்கலாம். அதே போல மனைவியினுடைய வீட்டை சேர்ந்தவர்கள் வந்திருந்தால் கணவன் மனைவியை அழைத்து உரத்த சத்தமாக கதைப்பதனை நாங்கள் கண்டிருந்திருக்கலாம். அப்போ இங்கேயும் அதே பிரச்சனைகள் நடந்திருக்கலாம். ஒரே விதமான பிரச்சனையில் அகப்பட்ட இருவர், முதிர் வயதில் கற்பம் தரிக்க முடியாது என்று சொல்லப்பட்ட எலிசபெத்து இப்பொழுது வயிற்றிலே பிள்ளையை சுமந்தவளாக, பிறருக்கு முன்பாக செல்ல முடியாதவளாக அங்கே இருக்கின்றாள். தன்னுடைய இளம் வயதிலே இன்னமும் திருமணம் ஆகாமல் வயிற்றிலே பிள்ளையை சுமக்கின்ற மரியா அங்கே இருக்கின்றாள். இருவருடைய பிரச்சனையும் ஒரே பிரச்சனை. அப்போ இருவரும் ஒருவருக்கொருவர் ஆறுதல் வார்த்தைகளை அங்கே பகிர்ந்திருந்திருக்க கூடும். அதே போல இருவரும் கட்டிப்பிடித்து அழுதிருந்திருக்கலாம்.
இருவரும் சேர்ந்து சங்கீதங்களை பாடியிருக்கலாம், ஒருவர் தேற்றி இருக்கலாம், மகிழ்ச்சியான வேளைகளில் சிரித்து கூத்து கும்மாளமும் அடித்திருந்திருக்கலாம். இது எல்லாம் நடக்கின்ற பொழுது அதிர்ஷ்டவசமாக அங்கே சகரியா வாய் பேச முடியாதவராக இவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு, ஒருவேளை சகித்து கொண்டு, எதுவும் சொல்ல முடியாதவனாக அங்கே இருந்திருப்பதனையும் நாங்கள் ஆர்வத்தோடு நாங்கள் கவனிக்க வேண்டும். அப்போ இதன் மூலமாக இந்த இரண்டாவது பகுதியினூடாக நாங்கள் இதனை சிந்திக்கலாம், அல்லது இதன் மூலமாக நாங்கள் இதனை கற்றுக்கொள்கின்றோம். கடவுளுக்காக நாங்கள் எடுத்த தீர்மானங்கள் நிமித்தமாக நாங்கள் அவமதிக்கப்படுகின்ற பொழுது எவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் அந்த தீர்மானத்தில் உறுதியாக நிற்கின்றோம் என்பது நாங்கள் சிந்திக்க வேண்டிய இரண்டாவது விடயமாக இருக்கின்றது. மூன்றாவதாக மரியாளினுடைய ஏற்பு என்று பாடிய ஆரோகண பாடலை நீங்கள் கேட்டிருந்திருக்கலாம். அந்த வார்த்தைகள் அங்கே கீழே போடப்பட்டிருந்தபடியினால் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். அந்த பாடலும் உங்களுக்கு தெரிந்த பாடலாக இருந்திருக்கும் என்பதனால் அந்த பாடலை குறித்து நான் பெரிதாக ஒன்றும் சொல்ல தேவையில்லை. இப்போ முதலில் சொன்ன பிரகாரமாக மிகவும் பெரிய மனப்பாரத்தோடு கூட எலிசபெத்தினுடைய வீட்டிற்கு மரியா அங்கே வருகின்றாள். மிகவும் ஆச்சரியப்படத்தக்க விதமாக அங்கே எலிசபெத்து மரியாளை வரவேற்கின்ற வார்த்தைகளை நாங்கள் கவனிக்க வேண்டும். என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று சொல்லி எலிசபெத்து மரியாவை வரவேற்கின்றாள். இப்போ மரியாள் கற்பவதி என்பது எலிசபெத்திற்கு தெரியாது. ஆனால் மரியா வந்த பொழுது எலிசபெத்து அதனை அடையாளம் கண்டு பரிசுத்தாவியின் மூலமாக என்னுடைய ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று கூறி எலிசபெத்து மரியாவை வரவேற்றதாக நாங்கள் இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் கேட்டோம். அப்போ நான் நினைக்கிறேன், மரியாவினுடைய கற்பத்தின் முதலாவது அங்கீகரிப்பாக இந்த எலிசபெத்தினுடைய வரவேற்பு இருக்க வேண்டும் என்று வாசிக்க கேட்ட இரண்டாவது வாசகத்திலே பவுல் பின்னொரு காலத்திலே மறைபொருள் வெளிப்பட்டது என்பதாக எழுதியதனை நாங்கள் வாசிக்க கேட்டோம். ஆனால் மறைபொருள் வெளிப்பட்டது என்பதை மரியாள் இப்பொழுதே உணர்ந்திருப்பாள். அப்போ அவளுடைய சுய பரிதாபம், தன்னில் தானே செய்த வீணான பழிகள், தான் வாங்கி கொண்ட பழிகள், மற்றவர்கள் ஏளனமாக சிரித்தது, தன்னை ஒதுக்கி வைத்தது ஆகிய அனைத்தையுமே மரியாள் அந்த நிமிஷத்தில் மறந்திருப்பாள். ஆகவேதான் அவளுடைய பார்வை இப்பொழுது சமுதாயத்தின் மேல் திரும்புகின்றது. சமுதாயத்தில் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை, அநீதிகளை, ஏமாற்றங்களை எல்லாவற்றையும் விலக்கி கடவுள் தன்னுடைய அரசை சரியான விதத்தில் செய்ய வேண்டும் என்பதாக அவையெல்லாம் நடந்து விட்டது போல தன்னுடைய பாடலை அவள் பாடுகின்றாள். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், சிலவேளை மரியாள் இந்த பாடலை இந்த நாட்களில் பாடியிருந்தால் அவள் எதனையெல்லாம் தன்னுடைய பாடலினுள் அடக்கியிருப்பாள் என்று சொல்லி யோசித்தால் அநேக விடயங்களை மரியா நிச்சயமாக தன்னுடைய பாடலிலே அடக்கியிருப்பாள். மரண சடங்குகளை நடத்துவதற்கு உரிமை மறுக்கப்பட்டவர்களை அவள் நினைத்திருப்பாள். மரண நினைவு தினங்களை கொண்டாடுவது மறுக்கப்படுவதனை அவள் கட்டாயம் நினைத்திருந்திருப்பாள். சிறையிலே கொலை செய்யப்படுபவர்களை, அவர்களுடைய உறவினர்களை அவள் நிச்சயமாக நினைத்திருப்பாள். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், விசாரணையின்றி சிறையிலே வாடுபவர்கள் அனைவரையும் அவள் கட்டாயம் தன்னுடைய நினைவில் கொண்டு வந்திருப்பாள். ஆபத்தின் மத்தியில் பணிபுரிகின்ற வைத்தியர்கள், தாதியர்கள், சிற்றூழியர்கள், சுத்திகரிப்பு தொழிலாளர்கள், காவல்துறையினர் ஆகிய அனைவருமே அவளுடைய சிந்தனையில் கட்டாயம் வந்து போயிருந்திருப்பார். தோட்டத்திலே வேலை செய்து
1000 ரூபாய் கூலிக்காக இன்னமும் போராடி கொண்டிருக்கின்றவர்களை மிகவும் வேதனையோடு கூட அவள் நினைத்திருந்திருப்பாள். அப்போ இதிலிருந்து நாங்கள் எதனை நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம்? மரியாள் இந்த சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை, அநீதிகளை மட்டும் நினைக்கவில்லை. கடைசியாக ஒரு ஆறுதல் வார்த்தையை அவள் கூறுகின்றாள். கடவுள் ஆபிரகாமின் வழிமரபான இஸ்ரவேலை மறப்பதில்லை என்பதாக தன்னுடைய பாடலை அவள் முடிக்கின்றாள். ஆனால் தூரதிர்ஷ்டவசமாக யூதர் ஆண்டவரை ஒதுக்கினர், அல்லது யூதர் ஆண்டவரை விலக்கி, ஆண்டவரை மறுதலித்து, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவரை கொலை செய்தனர். நாங்கள் மிகவும் இலகுவாக எங்களுடைய விரல்களை சுட்டிக்காட்டி நீங்கள் பிழைவிட்டீர்கள் என்று சொல்லி யூதரை நாங்கள் குற்றம் சாட்டலாம். ஆனால் அவர்கள் இயேசுவை புறக்கணித்தது போல நாங்களும் இந்த பண்டிகை ஆரவாரத்தில் நாங்களும் ஆண்டவரை மறக்கின்றோமா என்பது நாங்கள் கேட்க வேண்டிய 3வது கேள்வியாக இருக்கின்றது. உங்களுடைய சிந்தனைக்காக சில கேள்விகளை நான் இங்கே திரையிலே போட்டிருக்கின்றேன். அவற்றை தனிப்பட்ட விதமாக உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் செயலி மூலமாகவும் நான் அனுப்பியிருக்கின்றேன். தயவு செய்து நேரம் எடுத்து இந்த கேள்விகளை நீங்கள் சிந்தியுங்கள். இந்த கேள்விக்குரிய மறுமொழிகளை நீங்கள் முடியுமானவரை ஆராய்ந்து பாருங்கள். அவை எங்களுடைய வாழ்க்கைக்கு, எங்களுடைய வாழ்க்கையை சரியாக நடத்துவதற்கு அவை உதவியாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.
பரிந்து மன்றாடல். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறேன் அன்பு தகப்பனே, அருமையான இந்த நேரத்துக்காக உம்மிடத்தில் வருகிறோம் சாமி. அப்பா, இந்த நாளிலே சாமி கடந்து போன நாட்களை நினைக்கும் போது சாமி எவ்வளவோ வேதனையோடு, துன்பத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு மக்கள் ராஜாவே ஒவ்வொரு நாட்களையும் கடத்தி கொண்டு வருகிறார்கள் சாமி. அப்பா தகப்பனே, இந்த பாவம் நிறைந்த இந்த தேசத்திலே சுவாமி நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் சுவாமி. தகப்பனே, நீங்கள் தாம் சுவாமி எங்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் இந்த நேரத்தில் கழுவி மன்னிக்கும்படி ஜெபிக்கின்றேன் சுவாமி. அப்பா தகப்பனே, இந்த நாட்களில் எவ்வளோ கொடூரமான நோய்களினாலே மக்கள் ராஜாவே ஆண்டவரே இறந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. ராஜாவே, கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு இருக்கிற மக்களை கண்ணோக்கி பாருங்கள் சாமி. தகப்பனே ராஜாவே, நீங்கள் மாறாத கர்த்தர் சாமி. கடைசி காலம் ஆண்டவரே கட்டமாக இருக்கிறது சாமி. இந்த நாட்களிலே கொடிய நோய்கள் ராஜாவே உலகெங்கிலும் பரவி கொண்டு இருக்கிறது தகப்பனே. ஆண்டவரே சாமி, நீங்கள் உம்முடைய பிள்ளைகளை மூடி மறைத்து காத்து கொள்வதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் சாமி. அப்பா ராஜாவே, இந்த நாட்களில் உம்முடைய நாமத்தை தரிக்கப்பட்ட ராஜாவே, உம்முடைய ஜனங்கள் ராஜாவே நாங்கள் தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை ஆண்டவரே முகத்தை நோக்கி நாங்கள் பார்ப்பதற்கு நீங்கள் கிருபை செய்யுங்கள் தாப்பனே. ஆண்டவரே, இந்த தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொருவருடைய பாவங்களை நீங்கள் கழுவுங்கள் தாப்பனே. விசேஷமாக ராஜாவே இந்த இடத்தில் கூட சாமி விசேஷமாக தகப்பனே ராஜாவே அரசாங்கத்தில் இருக்கிற ஜனாதிபதி, மந்திரிமார்கள், முதலமைச்சர்மார்கள், அதுக்கு கீழுள்ளவர்கள் யாவரையும் சாமி மன்னிக்கும்படி ஜெபிக்கின்றேன் சாமி. அவர்கள் ஒவ்வொருவரும் சாமி உம்மிடத்தில் அவர்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் போது ஆண்டவரே அவருடைய பாவங்கள் சாமி மன்னிக்கப்பட்டு தகப்பனே சாமி இந்த தேசத்துக்கு நீர் ஆண்டவரே சமாதானத்தையும் ராஜாவே சாமி கீர்த்தியையும் நீங்கள் உண்டு பண்ணுவீர் ராஜாவே. அதே போல நீங்கள் தாமே இந்த தேசத்திலே சுவாமி சுகத்தை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறீர் தாப்பனே சாமி. இதற்காக கூட நமக்கு நன்றி சொல்லுகிறேன் சாமி. ஆண்டவரே, எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இந்த நாட்களிலே அழிந்து கொண்டிருக்கிறார்கள் சாமி. விசேஷமாக சாமி அந்த பிள்ளைகளை தொடும்படி ஜெபிக்கின்றேன் சாமி. எத்தனையோ பெற்றோர்கள் தாப்பனே தங்களை ஆண்டவரே வேதனையோடு தன் பிள்ளைகள் ஆண்டவரே தப்பான வழியில் செல்வதை கண்டு ஆண்டவரை கண்ணீர் விடுகிறார்கள் சாமி. தாப்பனே, இந்த நாட்களில் இந்த பிள்ளைகளுக்காக வருகிறேன் சாமி. தாப்பனே ராஜாவே, அந்த பிள்ளைகள் அந்த பாவத்திலிருந்து ஆண்டவரை மீட்டு கொள்வதற்கு நீங்கள் உதவி புரியுங்கள் சாமி. அவர்களை உடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி அவர்கள் போன அந்த பாதையில் இருந்து ஆண்டவரே விலகி வருவதற்கு வழிகளை திறந்து கொடுங்கள் சாமி. ஆண்டவரே சாமி, இந்த நாட்களில் எத்தனையோ பெண்களுக்கு சுவாமி, குழந்தைகளுக்கு கூட சாமி துஷ்பிரயோகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சாமி. ராஜாவே தகப்பனே, இதிலிருந்து மீட்டு கொள்ளுங்கள் ராஜா. பெண்களுக்கு நீங்கள் பாதுகாப்பை கட்டளையிட்டு தரும்படி ஜெபிக்கின்றேன் சாமி. இந்த நாட்களில் தகப்பனே நீங்கள் தாமே அவர்களோடு கூட இருந்து நீங்கள் வேலி அடைத்து காத்து கொள்ளும்படி ஜெபிக்கின்றேன் சாமி. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய பாதத்தில் தாழ்த்துகிறோம் சாமி. எங்களை மன்னிங்கள் சாமி, எங்களை மன்னிங்கள் பரிசுத்தமுள்ள தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னிங்கள் ராஜாவே. ஆண்டவரே, ஒரு நாள் வரும்போது நாங்கள் முகமுகமாய் சந்திக்க போகிறோம் சாமி. அந்த நாட்களிலே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்க நீங்கள் கிருபை செய்யும்படி ஜெபிக்கின்றேன் தாப்பனே. அப்பா, ஒவ்வொருவரும் இடத்தில் ஆண்டவரே தங்களில் தாழ்த்தி ஜெபம் பண்ணுவதற்கு பலன் கொடுங்கள் தாப்பனே. அழிந்து போகிற அந்த நாட்களிலே பிள்ளைகளே அந்த அழிவின் பாதையிலிருந்து நீங்கள் மீட்டு கொள்ளும்படி ஜெபிக்கின்றேன் சாமி. ஆண்டவரே, நீங்கள் மகா இரக்கம் நிறைந்தவர் சாமி. நீர் அன்பு உள்ளவர் தாப்பனே ராஜாவே. நீர் மன்னிக்கும் தேவன் தாப்பனே. அப்பா, நீங்கள் ஒவ்வொருவரையும் மன்னிப்பு கொடுக்கிற தேவன் சாமி. இந்த நாட்களிலே அவர்கள் சாமி உண்மையாக உம்மை நேசிக்கவும் தாப்பனே உம்முடைய பிள்ளைகளாக மாறவும் நீங்கள் கிருபை செய்யுங்கள். இந்த வந்திருக்கிற கொள்ளை நோய் ஆண்டவரை முற்று முழுதுமாக நீங்கள் எடுத்து போடுங்கள் சாமி. அந்த கிருமியை முற்று முழுதாக இந்த தேசத்திலும் இந்த உலகத்திலும் இருந்து நீங்கள் எடுத்து போடும்படி ஜெபிக்கின்றேன் தாப்பனே. ஐயா, இந்த வருகிற நாட்களிலே ஆண்டவரே ஒவ்வொருவரும் தாப்பனே சுகம் அடைய நீங்கள் கிருபை செய்யுங்கள் தாப்பனே. இந்த நேரத்தில் கூட தாப்பனே சாமி அழிந்து போகிற இந்த வாழ்க்கையில் இருந்து ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக மாறணும் சாமி. ஆண்டவரே,
எங்களை தாழ்த்தி எந்த இடத்திலும் தகப்பனே நாங்கள் உமக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க நீங்கள் கிருபை செய்யும்படி ஜெபிக்கின்றேன் சுவாமி. இந்த நாட்களில் இந்த மிகுதியான நேரங்களின் தகப்பனே நீங்கள் கூட இருங்கள் சுவாமி. நாங்கள் போகிற பாதைகளிலிருந்து எங்களை காத்து கொள்ளுங்கள் சுவாமி. இந்த மிகுதியான வேலையின் தகப்பனே நீங்கள் எங்களை வழி நடத்த வேண்டுமென்று என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்தி ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். பரலோக தந்தையே, உமது அரசு விரைவில் வருவதாக. உமது புனித ஆவியானவரின் நித்திய உறவால் நாம் பலப்படுத்தப்பட்டு உமது மைந்தன் பெரும் ஆட்சியோடு வருகை தரும்போது அவரை நாம் ஆனந்தத்தோடு எதிர்கொள்ள உமக்கு வரம் தாரும். எங்கள் இடையீட்டாளர் இயேசு கிறிஸ்து மூலம் இதை வேண்டுகிறோம். ஆமேன். ஆண்டவரே இயேசுவே வாரும். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, நாங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து இப்பொழுது சமாதான வாழ்த்துக்களை தெரிவிக்கப் போகிறோம். ஆகவே என்னோடு சேர்ந்து ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து நீங்கள் இந்த சமாதான வாழ்த்தை சொல்லுங்கள். ஆண்டவருடைய சமாதானம் எங்களோடு இருப்பதாக. ஆண்டவருடைய சமாதானம் எங்களோடு இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு முறையாக ஜீவனுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திரு பேரினாலே வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய புனித நத்தார் வழிபாடு 24ஆம் தேதி மாலை 5 மணிக்கும் 25ஆம் தேதி காலை 10 மணிக்கும் ஆலயத்திலே நடைபெறும். அதை மீண்டும் கூறுகிறேன். 24ஆம் தேதி மாலை 5 மணிக்கும் 25ஆம் தேதி காலை 10 மணிக்கும் ஆலயத்திலே வழிபாடு நடைபெறும். தயவுசெய்து இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ள நீங்கள் உங்கள் பெயர்களை ஆலய அலுவலகத்தை அழைத்து பதிவு செய்து கொள்ளும்படியாக நான் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான காரணம் உங்களுக்கு தெரியும். 25 நபர்கள் மாத்திரமே அனுமதிக்கப்பட்டிருப்பதினாலே அவ்வாறு நீங்கள் பதிவு செய்து கொள்ளும்படியாக நான்
கேட்டுக்கொள்வதோடு காணொளி மூலமான ஒரு வழிபாடும் நடைபெறும். அதற்கான விவரங்களை நாங்கள் உங்களுக்கு தெரிவிப்போம். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அந்த நாட்களிலே எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆகவே அதற்கும் தயாராய் இருக்கும் முகமாக காணொளி மூலமான ஒரு வழிபாட்டையும் தயார்படுத்த நாங்கள் யோசித்திருக்கிறோம். அதற்கான அறிவித்தல்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். அதே போல இன்று மாலை 6 மணிக்கு காணொளி மூலமான எங்களுடைய கரோல் கீத ஆராதனை நடைபெறும். அது இந்த முறை ஆங்கிலத்திலே நடைபெறும். அதிலும் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் உங்களை தாழ்மையாய் அழைக்கிறோம். ஆண்டவர் சாமி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் அந்யோன்யமும் பிரசன்னமும் பாதுகாப்பும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நினைத்திருப்பதாக. சமாதானத்தோടെ போங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காகவே வாழ்ந்து அவருக்காகவே பணிபுரிவோமாக. ஆமென்.